Good morning, students. Next one, botanical description of Clitoria ternata, Sangu Puspam. Actually, the Clitoria ternata, it comes under Fabaceae family. The first one, habit, this one. The habit is tuning climber. ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு supporting plants பிடிச்சு கொடி போல பறந்து செல்லக்கூடிய ஒரு கொடி போன்ற அமைப்பு. The next, root system. Branched taproot system. Actually, taproot system, the taproot system is branched and this root system having root nodules. Inside the nodules, the nitrogen fixing bacterium is present. The type of bacterium, it fix atmospheric nitrogen into nitrate. The next one, stem. Actually, this one. Actually, the brown color is the supporting plant. The green color is the stem. Actually, the stem is aerial. Aerial means the stem is present above the soil. Soil ku mela stem irundha and the stem நம்ம என்ன சொல்லுவோம் aerial அப்படினு சொல்லுவோம். இதே stem வந்து மண்ணுக்கு அடியில இருந்தனா underground அப்படினு சொல்லுவோம். Weak stem, அதே மாதிரி இந்த stem எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸ்ட்ரைட்டா அதனால நிக்க முடியாது. Actually, weak stem, it need a support. அதனால தான் இது என்னன்னு சொல்றோம் tinner அப்படினு சொல்றோம். Actually, கொடி அப்படினு சொல்றோம். The next one, leaf. Actually, the leaf is imparipinnate compound leaf. Actually, this compound leaf means, actually it is not a simple leaf, it is a compound leaf. This one. Actually, this one, it is a compound leaf. The total and the எல்லா ஸ்ட்ரக்சரும் சேர்ந்ததுக்கு தான் compound leaf அப்படினு பேரு. இது ஆக்சுவலா நம்ம வந்து இத வந்து ஒரு லீஃப், இது 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 ஒரு லீஃப் அப்படின்னு நினைச்ச கூடாது. இது ஆக்சுவலா இந்த டோட்டலா இந்த சேர்ந்து இது எல்லாம் சேர்ந்த அமைப்புக்கு தான் நம்ம லீஃப்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலா காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா இது வந்து லீஃப்லெட்ஸ். இது ஒவ்வொன்றுக்கும் லீஃப்லெட்ஸ் அப்படின்னு பேரு. இது எல்லாம் இந்த மாதிரி நிறைய லீஃப்லெட்ஸ் சேர்ந்த ஒரு அமைப்புக்கு தான் காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டிலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த பாருங்க, இது ஆக்சுவலா லீஃப் பேஸ், இது வந்து பிடிஓல். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு லீஃப் மட்டும் இருந்ததுன்னா நம்ம சிம்பிள் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய லீஃப்லெட்ஸ் இருக்கனால இது வந்து நம்ம காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ லீஃப் என்ன லீஃப் அப்படின்னா imparipinnately காம்பவுண்ட் லீஃப். அது என்ன சார் imparipinnately காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து காம்பவுண்ட் லீஃப். இந்த காம்பவுண்ட் லீஃபோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடு நம்பர்ல முடியும். இங்க பாருங்க 2, 4, 6, 7. 7ங்கிறது ஆட் நம்பர். ஸோ அப்போ எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 லீஃப்லெட்ஸ்ல முடியாம ஒரே ஒரு லீஃப்லெட்ல முடியும். அது ஆக்சுவலா ஆட் நம்பர்ல முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரியான காம்பவுண்ட் லீஃப் வந்து imparipinnately காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இங்க வந்து 2ல முடியுது அப்படின்னா அதை வந்து peripinnately காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஆக்சுவலா ஆட் நம்பர்ல முடியறனால imparipinnately காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். Okay, the next one, the leaf வந்து alternate leaf. இங்க பாருங்க, இது நோடு, இந்த நோட்ல இந்த பக்கம் ஒரு லீஃப் இருக்கு. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இதுக்கு நேரா இந்த பக்கம் லீஃப் இல்ல. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சொல்லுவோம். பட் ஆக்சுவலா இங்க இந்த நோட்ல இந்த பக்கம், தென் அடுத்தது இந்த நோட்ல இந்த பக்கம் இருக்கு. ஸோ அப்ப ஆல்டர்னேட் மாத்தி இந்த நோட்ல இந்த பக்கம், இந்த நோட்ல ஒண்ணு, அடுத்தது இந்த நோட்ல ஒண்ணு, அப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஆல்டர்னேட் அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. இங்க இது ஆக்சுவலா இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் ஒண்ணு இருந்ததுன்னா அது ஆப்போசிட் லீஃப்னு சொல்லியிருப்போம். இது அந்த மாதிரி இல்ல, ஆல்டர்னேட். தென் ஸ்டிப்புலேட். The next ஒன்னு பாத்தீங்கன்னா stipulate. Stipulate means the leaf like appendages are present at the base of the leaf. The leaf baseல வந்து பாத்தீங்கன்னா leaf base அல்லது இந்த axil அப்படின்னு சொல்றோம் இல்லையா, leaf axil சொல்லுவோம் பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லீஃப் மாதிரியான ஒரு அப்பண்டேஜஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேருன்னா ஸ்டிப்யூல். இது தெரியுதுங்களா? சின்னதா வந்து பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு ஹேர் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு தான் ஸ்டிப்யூல் அப்படின்னு பேரு. இந்த ஸ்டிப்யூல் வந்து ஒரு லீஃப்ல இருந்ததுன்னா அந்த லீஃப் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஸ்டிப்புலேட். ஷோயிங் ரெட்டிகுலேட் வீனேஷன். அதே மாதிரி இந்த லீஃப்ல என்ன சார் வீனேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டிகுலேட் வீனேஷன். சென்டர்ல ஒரு மிட்ரிப் இருக்கும், சைட்ல வந்து நிறைய பிரான்ச்டு வெயின்ஸ் இருக்கும். பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வலைப்பின்னல் மாதிரியான அமைப்பு இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்றோம், இது வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன், வலைப்பின்னல் நரம்பமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப imparipinnately காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னா இந்த லீஃப்லெட்ஸ் ஆட் நம்பர்ல முடிஞ்சதுனால்
அதை வந்து நம்ம imparipinnately compound leaf அப்படின்னு சொல்றோம். தென் ஆல்டர்னேட், ஒரு நோட்ல ஒரே ஒரு லீஃப் மட்டும் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம், alternate. The next stipule, actually the leaf like appendages are present at the axil of the leaf. Leaf axil ல லீஃப் மாதிரியான appendages இருக்கும், அதுக்கு வந்து ஸ்டிப்பியூல் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி ஸ்டிப்பியூல் ஒரு லீஃப்ல இருந்தா இங்க தெளிவா இருக்கு பாருங்க, இந்த ஸ்டிப்பியூல், இந்த மாதிரியான ஸ்டிப்பியூல் ஒரு லீஃப்ல இருந்தனால் அந்த லீஃப் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்டிப்புலேட் அப்படின்னு சொல்றோம். The next one, the leaflets are stipulate. ஆக்சுவலா பாருங்க, this one இதுதான் leaflets அப்படின்னு சொல்றோம். இது டோட்டலா இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து லீஃப்னு பேரு. ஸோ அந்த லீஃபோட ஆக்சில வந்து ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் அப்பண்டேஜஸ் இருக்கும், அதுக்கு வந்து ஸ்டிப்பியூல்னு பேரு. அந்த ஸ்டிப்பியூல் இருந்துன்னா அந்த லீஃப் வந்து ஸ்டிப்புலேட் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் இந்த லீஃப்லெட் இருக்குது பாத்தீங்களா, திஸ் ஒன். இந்த லீஃப்லெட்டோடைய பேஸ்ல வந்து ஒரு ஹேர் லைக் மாதிரியான ஒரு ஸ்டிப்பியூல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தா அதுக்கு வந்து ஸ்டிப்பிள்ஸ் அப்படின்னு பேரு. அந்த ஸ்டிப்பிள்ஸ் இருந்ததுன்னா அந்த லீஃப் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்டிப்புலேட் அப்படின்னு சொல்றோம். ஸ்டிப்புலேட் அப்படின்னு சொல்றோம். ஸ்டிப்புலேட், இது வந்து ஸ்டிப்புலேட் அப்படின்னா the leaf which has stipules. The next one, stipulate அப்படின்னா that leaf has stipules. The next one, petiolate. Petiolate means the leaf which has petiole. இதுதான் சொல்றோம், petiole, இலை காம்புன்னு சொல்றோம். இந்த மாதிரி இலை காம்பு இருந்ததுன்னா அந்த லீஃப் வந்து petiolate அப்படின்னு சொல்றோம். And stipules are pulvinated. ஆக்சுவலா இந்த petiolateம் and stipules, இந்த petiolateன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த லீஃப்லெட்டுடைய பேஸ் பகுதி நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டெப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெப்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரும் இந்த லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த petiolate இந்த ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்குங்கிறான், பல்வினேட்டட். பல்வினேட்டட் மீன்ஸ் ஒரு மாதிரி பிராடாகவும் பிளஸ் ஸ்வாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்புன மாதிரியும் ஒரு மாதிரி பிராடான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் என்னன்னு பேரு, பல்வினேட்டட் ஸ்ட்ரக்சர் அல்லது பல்வினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது புரியுதப்பா? So petiolate means the leaf which has petiole. Then next one, the leaflet உடைய base, இந்த பார்ட்டுக்கு என்னன்னு பேரு, ஸ்டெப்பல்ஸ் அப்படின்னு பேரு. இந்த ஸ்டெப்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய leaflet உடைய பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட்டும் petiolate அப்படின்னு சொல்லக்கூடிய லீஃப் உடைய petiole ரெண்டுமே எப்படி இருக்கும்னா பல்வினேட்டட். பல்வினேட்டட்னா ஒரு மாதிரி, இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உப்புன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். The next one, inflorescence. So இப்போ inflorescence எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, inflorescence solitary and axillary flower. Solitary means single flower. Axillary means the flower is present at the axial of the leaf. Leaf ஓட axial இங்கிருந்து தோன்றுச்சுன்னா அது ஆக்சிலரின்னு சொல்றோம். ஃபிளார் வந்து ஒரு சிங்கிள் ஃபிளாரா இருக்கனால சாலிட்டரின்னு சொல்றோம். ஸோ இப்போ சாலிட்டரி அண்ட் ஆக்சிலரி ஃபிளார். பிராக்டியேட், இந்த லீஃப்ல வந்து என்ன இருக்குங்கிறான், இந்த லீஃப்ல வந்து பிராக்ட் இருக்கும். இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா, சாரி லீஃப்ங்கிறேன், ஃபிளார். இந்த ஃபிளார் வந்து கீழ் பகுதியிலிருந்து என்ன இருக்கும், பிராக்ட் இருக்கும். ஸோ அதனால அந்த லீஃப் வந்து பிராக்டியேட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த லீஃப் உடைய இந்த பெடிசில் சொல்ல முடியாது, அந்த பெடிசிலுக்கும் இந்த ஃபிளாருக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டியோல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால இந்த லீஃப் என்னன்னு, இந்த லீஃப் ஃபிளார் என்னன்னு சொல்லலாம், பிராக்டியோலேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப பிராக்ட் இருக்கிறனால இந்த ஃபிளாரை பிராக்டியேட்னு சொல்றோம். பிராக்டியோல்ஸ் இருக்கிறனால அதை பிராக்டியோலேட் அப்படின்னு சொல்றோம். The bracteoles are usually large. இந்த bracteoles எப்படி சார் இருக்கும் அப்படின்னா லார்ஜா இருக்கும். ஆக்சுவலா இந்த பிராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாருடைய கீழ் பகுதியில இந்த இடத்துல இருக்கும், இந்த ஆக்சில இருக்கும். இந்த பிராக்டியோல் அப்படிங்கிறது இந்த ஃபிளாருக்கும் இந்த பெடிசிலுக்கும் நடுவுல இந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்ப பிராக்டியேட், பிராக்டியோலேட். The bracteoles usually large in size. இது வந்து பெரிய சைஸ்ல இருக்கும். Then pedicellate. Pedicellate means the flower which has pedicel. இந்த மாதிரி பூ காம்பு இருக்குதுன்னா அந்த flower என்னன்னு சொல்லுவோம், pedicellate அப்படின்னு சொல்லுவோம். The next one, heteroclemidious. Heteroclemidious means this type of flower, it has calyx and corolla. Calyxங்கிற ஸ்ட்ரக்சரும் இருக்கும், கொரோலாங்கிற ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அதே மாதிரி இந்த calyx and corollaன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். ஒரு மாதிரி ஒரே ரெகுலரா இல்லாம ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். ஒன்னு பெருசா இருக்கும், ஒன்னு சின்னதா இருக்கும். அதை வந்து நம்ம ஹெட்டிரோக்ளெமிடியஸ் அப்படின்னு சொல்றோம். The next one, the flower is complete flower. Complete flower means
The flower which has 4 whorls, calyx, corolla, androecium, gynoecium. So அப்ப 4 ஓரலும் ஒரு ஃபிளார்ல இருந்ததுன்னா அந்த ஃபிளார் நம்ம என்ன சொல்லுவோம், கம்ப்ளீட் ஃபிளார் அப்படின்னு சொல்லுவோம். So the flower which has 4 whorl, calyx, corolla, androecium and gynoecium, that flower is known as complete flower. Then bisexual, the both male and female sex organ, androecium and gynoecium are present in the same flower. So the type of flower is known as bisexual. The next one, pentamerous. Pentamerous means the whorl, calyx, corolla and androecium. The members of calyx, the members of corolla and the members of androecium are 5 in number or multiples of 5. So இதில பாருங்க calyxங்கிறது 5, corollaங்கிறது 5, androeciumங்கிறது 10. அதாவது multiples of 5, 5, 10, 15 அப்படின்னு. So இந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம், pentamerous. Pentamerous na 5, 5 or multiples of 5. Then psychomorphic. Psychomorphic means this one. Actually the flower வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு டைரக்ஷன்ல வந்து கட் பண்ணோம் அப்படின்னா 2 ஈக்குவல் பார்ட்டா வரும். அதுதான் நம்ம சைக்கோமார்பிக் அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு டைரக்ஷன்ல கட் பண்ணா மட்டும்தான் 2 ஈக்குவல் பார்ட்டா வந்து டிவைட் ஆகும். அதனால அது சைக்கோமார்பிக். அதாவது பைலேட்ரல் அப்படின்னு சொல்றோம். And hypokynous. Hypokynous means the ovary is superior. The ovary is present above and the remaining floral parts, calyx, corolla and androecium are arises from the base of the ovary. Ovary base அடியில இருந்து மீதி remaining இருக்கக்கூடிய floral parts arise ஆச்சு, ovary மட்டும் மேல இருந்தது அப்படின்னா அந்த flower நம்ம என்னன்னு சொல்லுவோம், hypokynous flower அப்படின்னும், அந்த ovary வந்து superior ovary அப்படின்னு சொல்லுவோம். So the remaining floral parts, calyx, corolla and androecium are arises from the base of the ovary. So the type of flower is known as hypokynous. The type of ovary is known as superior ovary.